மாங்கல்யத்துக்கு உண்டான கிரகம் எது? செவ்வாய் தான். அதே மாரி மாங்கல்யத்துக்கு அதிபதி ஆறவரா குரு வர்றார். அப்ப அவரோட சேர்க்கை பெற்றனால, இந்த 3 கிரகத்தையும் அந்த ராகு பகவான் அந்த தசா காலங்களில் இத சிறப்பு நிலை இல்லாத பண்ணிட்டாரு என்றே சொல்லலாம், இந்த ஜாதகத்துக்கு. அப்ப இது நம்ம வந்து நடந்த ஒரு நிகழ்வை நம்ம எடுத்து சொல்லலாம். அடுத்தது இவங்க தொழில் பத்தி கேட்டிருக்காங்க. தொழில்ல 10ல கேது இருக்குது. 10ல கேது வந்து எந்த தொழிலுக்கு போனாலும் சிக்கல தான் குடுக்கும் அப்படிங்கிற தன்மை. கேது அவயோகியா போயிட்டாரு. அவயோகி வந்து 10ல் இருப்பது ஒரு சிறப்பு இல்ல. 10ஆம் அதிபதி 4ல போயிருக்காரு. அப்ப இவங்க எந்த தொழிலுக்கு போனாலும், அவர உத்தியோகம் பார்த்தாலும் ஒரு சிறப்பு இல்ல. அதேமாரி எந்த வேலைக்கு போனாலும் ஒரு சிறப்பு குடுக்காது. ஏன்னா, 6ஆம் அதிபதி உத்தியோகத்த பார்க்கக்கூடிய கிரகமே இந்த ஜாதகத்துக்கு புதன், அதாவது சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதி, லக்னாதிபதி 6ஆம் அதிபதியே வர்றாரு. அவரே ஒரு சிறப்பு நிலை இல்லாம வக்ரமாயிட்டார். வக்ரமாயிட்டா ரிவர்ஸ் ஆயிட்டாரு. அது பரிவர்த்தனை யோகம் வேற. புதனும், சுக்கிரனும் பரிவர்த்தனை. அப்ப குடும்பமும் கெட்டுருச்சு. புதன் அஸ்தங்கம் ஆயிட்டாரு. அஸ்தங்கமாயி ஒரு படிப்ப குடுத்துருக்கலாம். படிப்பு குடுத்துருக்கும். ஆனா, அந்த சுக்கிரன் கெட்டுட்டாருன்னு வச்சுக்கங்க. கலஸ்தர காரகன் சுக்கிரன் கெடுவது கலஸ்தரத்துக்கு ஒரு பங்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை இந்த ஜாதகத்துக்கு. அப்ப இந்த ஜாதகர் தன் விரும்பிய ஒரு கணவரை திருமணம் பண்ணியிருந்தார்ன்னா நல்லாருக்கும். விரும்பிய வாழ்க்கை நல்லாருக்கும். ஏன்னா, 3ஆம் அதிபதி 5ல் 3ஆம் அதிபதி 5ல இருக்கனால, அந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடங்கிறது ஆள் மனசை குறிக்கக்கூடிய இடம். அப்ப சந்திரன் பகவான் வந்து சுயசாரம் பெற்றிருக்காரு. சுயசாரம் பெற்றிருப்பது ஒரு சிறப்பு. அப்ப தன் விரும்பியவர் ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா, விரும்பி காதலிச்சு திருமணம் பண்ணியிருந்தாங்கன்னா, இவங்களுக்கு வந்து அந்த ஒரு சிறப்பு நிலை ஒரு மனசுக்கு பிடிச்சவரோட வாழலாம் அப்படிங்கிற தன்மை கூட இவங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்கும். இந்த இந்த காலகட்டமும் இவங்களுக்கு அது நடக்கும்னு நினைக்கிறேன், என்ன பொறுத்தளவுக்கு. ஏன்னா, ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தா, அதுக்கு இவங்களுக்கு அந்த யோகம் குறைவா இருக்குது. ஏன்னா, மாங்கல்யஸ்தானம் பலம் இழந்துருச்சு. கலஸ்திரஸ்தானம் பலம் இழந்துருச்சு. பாக்கியஸ்தானம் பலம் இழந்துருச்சு. இதெல்லாம் பலம் இழந்துருச்சு. பலம் குடுக்கல. அதனால இவங்களுக்கு அது பலம் இல்ல. அப்ப தன் மனசுக்கு புடிச்சவனோட வாழலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு அது வந்து நடத்தி குடுக்கும் என்பது தான். ஏன்னா சுகாதிபதி 4ல் அதாவது 4ஆம் அதிபதி சுகாதிபதி லக்கினத்திலே இருக்கார். அப்ப அந்த சுகத்தை இவங்களே ஏற்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு உண்டுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த ஜாதகத்தோட இப்ப கேள்வி, அவங்க வந்து தொழில் 2ஆம் திருமணத்துக்கு யோகம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா, இவங்க 2ஆம் திருமணம் இல்ல. எத்தன திருமணம் பண்ணாலும் யோகம் இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 7ஆம் இடம் கெட்டு, பாக்கியம் கெட்டு, குடும்பம் கெட்டு, எல்லாம் கெட்டு எப்படி திருமணம் நிலைக்கும்? அப்படிங்கிற ஒரு தன்மைய இந்த ஜாதகத்துக்கு காட்டுது. அப்ப இவங்களோட வாழ்க்கை எப்படின்னு பார்த்தா, தன் 5ஆம் இடங்கிறது காதல சொல்றோம். அந்த காதல் யார் மேல வரும்? தன்னோட பெண் மேல வரும். ஏன்னா 5ஆம் இடம் ஒரு புத்திரஸ்தானத்த குறிக்கக்கூடிய இடம். பாக்கியம் கெட்டு போச்சு அப்படின்னா, ஆண் வாரிசு இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப பெண் குழந்தையா இருக்கிறனால, இவங்களுக்கு 5ஆம் இடத்துல அந்த பெண்ண வந்து நேசிக்கக்கூடிய தன்மை வரும். அந்த பெண்ணுக்காக இவங்க வாழக்கூடிய தன்மை, பெண் மேல ஒரு ஆசை வச்சு அவங்களுக்காக வாழணுங்கிற வாழ்க்கைய வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை தான் இருக்கு.